கம்பம் நகர் அம்மா உணவகம் முன்பு தமிழக வெற்றிக் கழகத்தினர் ஆர்ப்பாட்டம். தேனி மாவட்டம் கம்பம் அரசு மருத்துவமனை அருகே அம்மா உணவகம் செயல்பட்டு வருகிறது. இந்த அம்மா உணவகத்தில் கடந்த கால அரசாணை அடிப்படையில் உணவுகளை தயாரித்து விலைப்பட்டியல் வைத்து பொதுமக்களுக்கு விற்பனை செய்து வந்தனர். இந்த நிலையில் கொரோனா காலத்தில் தோசை விற்பனையை அம்மா உணவகத்தில் அன்றைய சூழலுக்கு ஏற்றார் போல புதிதாக தொடங்கி பொதுமக்களுக்கு விநியோகம் செய்து வந்ததாக கூறப்படுகிறது. தொடர்ந்து பொதுமக்களுக்கு தோசை விரும்பி கேட்டதன் அடிப்படையில் விற்பனை கடந்த 7 ஆண்டுகளாக அம்மா உணவகத்தில் விற்பனை செய்யப்பட்டு வருவதாக கூறுகின்றனர். இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் ஜெகநாத் மிஸ்ரா மருத்துவமனையை ஆய்வு செய்வதற்காக சென்றபோது அருகே இருந்த அம்மா உணவகத்திற்கு சென்று உணவின் தரம் குறித்து ஆய்வு செய்தார். அப்போது அவர் சாப்பிடுவதற்காக அம்மா உணவகத்தில் அவருக்கு தோசை வழங்கப்பட்டது. அவர் சாப்பிட்ட தோசை அம்மா உணவகத்தின் தோசை இல்லை என்றும், அம்மா உணவகத்தில் தோசை வழங்குவது உணவு விலைப்பட்டியலில் இல்லை என்றும், அருகே இருந்த உணவகத்திலிருந்து தோசை வாங்கி வந்து எம்எல்ஏவிற்காக கொடுத்துள்ளனர் என்றும், அதை அவர் ரீல்ஸ் செய்வதற்காக சாப்பிடுவது போல் நடித்தார் என்றும் பல விமர்சனங்களை எழுப்பி சமூக வலைதளங்களில் பரப்பி வந்த நிலையில் அம்மா உணவகத்தில் தோசை விற்பனை செய்யப்படுகிறது. அங்கு கொடுத்த தோசைதான் கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் உட்கொண்டார் என்று எம்எல்ஏ தரப்பினரும் சமூக வலைதளத்தில் வைரலாக பரப்பி வந்தனர். இதனையடுத்து அம்மா உணவகத்தில் தோசை விற்பனை செய்யப்படுகிறதா என பொதுமக்களும் பல்வேறு அரசியல் கட்சியை சார்ந்தவர்களும் சென்று பார்த்தபோது அம்மா உணவகத்தில் தோசை விற்பனை செய்யப்பட்டு வந்தது. மேலும் இது தொடர்பாக அங்கு பணியாற்றக்கூடிய ஊழியர்களும் கடந்த 7 ஆண்டுகளாக தோசை விற்பனை செய்யப்படுகிறது. இட்லி அவிக்கக்கூடிய இயந்திரம் பழுதடைந்து பல ஆண்டுகள் ஆனதால் கொரோனா காலத்திலிருந்து தோசை விற்பனை செய்யப்படுவதாக தெரிவித்தனர். இந்த நிலையில் திடீரென அம்மா உணவகத்தில் தோசை விற்பனை நிறுத்தப்பட்டுள்ளது. இது குறித்து பொதுமக்கள் மற்றும் அம்மா உணவக வாடிக்கையாளர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். மேலும் இந்த சம்பவம் குறித்து தமிழக வெற்றிக் கழகத்தினருக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவாளர்களுக்கும் தகவல் தெரிய வர அம்மா உணவகத்தில் குவிய தொடங்கினர். தொடர்ந்து போராடவும் தொடங்கினர். அம்மா உணவகத்தில் எதற்காக தோசை விற்பனை நிறுத்தப்பட்டது அவர்கள் கேள்வி எழுப்பினர். கம்பம் நகராட்சியிலிருந்து வருவாய் ஆய்வாளர், கம்பம் தெற்கு காவல் நிலைய காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தினர். இட்லி அவிக்கும் இயந்திரம் பழுதாகியிருந்த காரணத்தினால் தோசை விற்பனை செய்யப்பட்டு வந்தது. தற்போது அந்த இயந்திரத்தை சரி செய்வதற்கான முயற்சிகள் மேற்கொண்டு வருவதால் தோசை விற்பனை நிறுத்தம் செய்யப்படுவதாக நகராட்சித்துறை அதிகாரிகள் அறிவித்தனர். ஆனால் அதை ஏற்க மறுத்தவர்கள் தொடர்ந்து அதிகாரிகளிடம் கேள்வி எழுப்பினர். உடனடியாக தங்களுக்கு தோசை வழங்குமாறு கோரிக்கை வைத்தனர். இது நகராட்சித்துறை அதிகாரிகள் ஆணையாளர் மற்றும் அதிகாரிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்திய பின் கலைந்து சென்றனர்.